nothing was working. So we came and changed all the motors. We bought new by our own money. We people nearly 15 lakhs we have contributed and laid the pipeline throughout the park. So now the whole park is connected to the pipeline. And then not irrigation. But you have got a hose and hose and pipe and everything. And now there is a one well near the pond. So there was also one motor. This is the well. So we bought a new motor and we installed the motor there also. So that motor is also available. And then there was nobody to water the plants. The trees are planted, seedlings are planted. But nobody comes and takes care of that. And you know that it was given to one private man who was supposed to maintain all that. He was not maintaining it properly. Now we appointed a man and pay him the salary. He is paying monthly 5,000 rupees. We are paying monthly 5,000 rupees. And we are maintaining that man so that there is no gap. Barely maintaining. Completely we are maintaining. So that is the situation. Hence we are here. I understand. இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் அங்க போயிடலாமா அப்போ நிகழ்ச்சியுடைய ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன். ஸோ இங்க இருக்கிற அனைத்து மக்களுக்கு வந்துட்டு கோபுர பூங்கா பற்றி நம்மளிருந்து இன்னும் அதிகமான அளவுலேயே வந்துட்டு உங்களுக்கு இதை பற்றி தகவல் இருக்கு. இதனுடைய வளர்ச்சி பற்றி நிறைய கவலை எல்லாமே இருக்கிறது எனக்கு மரியாதைக்குரிய சார் பேசும்போது கூட எனக்கு தெரிய வந்தது. ஸோ என்னன்னா நம்ம பெருநகர சென்னை மாநகராட்சியில அனைத்து பூங்காக்கள் இருந்தாலும் கூட ஒரு சர்வதேச தரத்துல வந்துட்டு பூங்காக்களுடைய எண்ணிக்கை கம்மி. இப்போ பார்த்தோம்னா நம்ம சிஎம்ஆர்எல் மூலமா இருக்கக்கூடிய ஒரு திருவிக்கா பூங்கா என்னுடைய அலுவலகம் முன்னாடி ஷனாய் நகர்லயே இருக்கு. அந்த பூங்கா வந்துட்டு இருக்கிறதுலயே நான் பார்த்ததுலயே ஒரு அளவுக்கு ஒரு நல்ல வசதியுடன் இருக்கக்கூடிய ஒரு பூங்கா. பட் ஆனா அதிகமா பூங்காக்கள்ல வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. நீங்களும் கூட சொல்ல போக கருத்துக்கள் எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற மெஜாரிட்டி கருத்துக்கள். பட் ஆனா சில காரணத்தினால ஒரு கேப்ஸ்கள் இருந்தது. அதனை கண்டறித்து நம்ம அண்ணா நகர்லயே ஒரு அடையாளம் பண்ணி சொன்ன நம்முடைய கோபுர பூங்கா தான். நம்ம சென்னை பெருநகரத்திலேயே வந்துட்டு ஒரு பிளான்ட் லேஅவுட் அப்படி சொல்லும் போதே ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய ஒரு லேஅவுட் நம்முடைய அண்ணா நகர் பகுதி. இந்த டவர் பூங்கா வந்துட்டு மேம்படுத்தணும், இதனை சர்வதேச அளவுக்கு கொண்டு போகணும்ன்றது வந்துட்டு மரியாதைக்குரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அக்கறை. சோ அதனாலவே வந்துட்டு மரியாதைக்குரிய அமைச்சர் அவருடைய 110 அடி கீழே வந்துட்டு சட்டசபையில அறிவிச்சிருக்கிற ஒரு திட்டம் தான் இன்று தினம் நான் உங்களுடைய முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். சோ இது வந்துட்டு ஒரு உயர் மட்டத்துல கோபுர பூங்காவை வந்துட்டு நான் சர்வதேச தரத்துல வந்துட்டு உயர்த்துறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி வந்துட்டு நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. சோ அமைச்சர் அவர்கள் நம்மளுக்கு கூப்பிட்டு சொன்னது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வாக்கிங் அசோசியேஷன் இதனை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய போயிட்டு அவருடைய கருத்து கேட்டு நீங்கள் சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ்கள் எல்லாமே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அதுல உங்களுடைய பயனாளிகள் லாஸ்ட் மைல்ல இருக்கக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே பதிவு பண்ணிட்டு எடுக்கணும்ன்றதுக்காகவே இந்த ஒரு கூட்டம் நாம் ஏற்பாடு பண்ணோம். இந்த ஒரு கூட்டமுக்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய மரியாதைக்குரிய சார் அவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் மரியாதைக்குரிய அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நம்முடைய இணை ஆணையாளர் பார்க்ஸ் மற்றும் கல்வி அவர் மேடம்கள் கூட இன்னொரு 10-15 மினிட்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. So without wasting much time, I think we can commence the இது. நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க பேசும்போது let us not repeat the things. Now திருப்பி அதுதான் சொல்லிட்டு இருப்போம். நான் already I told that the gaps have been in detail identified.
நான் கேப்ஸ்கள் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். இப்போ நீங்கள் பேசுறது போகும்போது பொதுவாக என்ன சொல்லுவீங்க? தூய்மை பத்தி பேசுவீங்க, செடிகளுடைய குடிநீர் அதுகளுக்கு தண்ணி இல்ல அது சம்பந்தமா சார் பேசினாங்க. நாய் பிரச்சனை இல்ல, தெருநாய் பிரச்சனை இருக்கலாம், என்ட்ரன்ஸ்ல ஹாக்கர்ஸ்கள் பிரச்சனை இருக்கலாம். சோ இது எல்லாமே வரும். நீங்கள் சொல்லும் போது சுருக்கமா உங்களுடைய பேர், நீங்கள் எந்த பகுதியில் இருந்து வருவீங்க அதை சொல்லிட்டு டு தி பாயிண்ட் சொல்லிடலாம். So ஏதாவது பாயிண்ட் விட்டு போயிருந்தா the other person can supplementary add. There is no point in debating the same point. செடி அப்போ இப்படி இருந்தது, இப்போ இப்படி ஆயிடுச்சு. So we all accept that there have been some gaps. அந்த கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்காகவே மரியாதைக்குரிய அமைச்சர் வந்துட்டு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிரீஃபா டு தி பாயிண்ட் ஐ திங்க் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் அவருடைய கருத்து கேட்கறதுக்கு நம்மளுக்கு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாய்ப்பு கூட இருக்கும். ஸோ வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி. நான் இப்போ முதல்ல வந்துட்டு சார் கூட இந்த ஒரு பூங்காவுடைய முதல் பயனாளி அன்றே எனக்கு தெரிய வந்தது சார் பேசும்போது. ஸோ இவர் எல்லாரும் சார்பில் நிறைய இன்டர்னல் டிஸ்கஷன்ஸ்கள் எல்லாமே ஐ திங்க் சர்வேல கண்டக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஐ திங்க் சர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இடையில யார் யாருக்கு கூடுதல் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் சொல்லிட்டே போயிட்டீங்கன்னா we will point it out. So when we appoint and consulted the entire things which has come up in today's stakeholder consultation, this will be handed over to the consultant. So it will be incorporated. Correct. Thank you so much. மாநகராட்சி மன்றத்தினுடைய அதிகாரிகள், வர இருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர், தினசரி இந்த பூங்காவினுடைய சுகாதாரமான காற்றையும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் பயன்படுத்துகின்ற நடைபயிற்சி செய்கின்ற பொதுமக்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே வருகின்ற என் அன்பிற்குரிய நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த பூங்காவை தினசரி பயன்படுத்துகின்றவருடைய சார்பிலே எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த பூங்கா நம்முடைய மாநகராட்சியினுடைய அதிகாரி அவர்கள் சொன்னது போல சென்னை மாநகரினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கிறது. சென்னையினுடைய மத்திய பகுதியிலே ஏறக்குறைய ஒரு 15 ஏக்கர் ஒரு பூங்கா என்பது ஒரு மிகப்பெரிய இறைவன் கொடுத்த வரமாகவே நாம் பார்க்கிறோம். இதை பத்திரமாக பாதுகாத்து இதன் சுற்றுப்புற சூழலை மேலும் மெருகுபடுத்தி மேலும் இதை பொதுமக்களுக்கு அதிக பயனுள்ளதாக ஆக்குகின்ற முயற்சியிலே நம்முடைய தமிழக அரசு முன்வந்து ஒரு அருமையான திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள். ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் அமைச்சர் அவர்கள் என்னிடம் பேசுகின்ற போது இதை போன்ற ஒரு சிறப்பு நிதி இருக்கிறது, இதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். நானும் உடனே நான் சொன்னேன், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியிலே மிக ஆர்வமாக இருக்கிறார், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம் என்று அவரிடம் நான் சொன்னேன். இப்பொழுது நம்முடைய அதிகாரி அவர்கள் சொன்னது போல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றன, நடக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கின்றன. நடந்த விஷயங்களிலே சில இடங்களிலே சில குறைபாடுகள் இருக்கின்றன. ஆகவே அந்த குறைபாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதிலே எந்த விதமான பொருள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. பொதுவாக நம்மை பொறுத்தவரை அதிகாரிகளுக்கு இருக்கின்ற அக்கறையை விட, ஏனென்றால் அதிகாரிகள் மாநகராட்சியுடைய ஊழியர்கள் இன்று இருப்பார்கள், நாளைக்கு வேறு ஒரு இடத்திற்கு மாறுதலாகி இதை விட பெரிய பதவிகளுக்கு போவார்கள். ஆனால் நாம் இந்த பார்க்கை பயன்படுத்தி கொண்டே இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் என்று சொல்லி. ஆகவே இந்த பூங்காவை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருப்பதை விட நமக்கு அதிகமாக இருக்கிறது என்கிற உணர்வோடு தான் நாம் இதிலே பங்கேற்கிறோம். இதுல ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் ஒரு நண்பர்கள் சில பேர் கூடி பேசணும். இந்த மரங்கள் இவ்வளவு பசுமை இருக்கின்ற போது இதற்கு முறையாக தண்ணீர் விடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு தனியார் நிறுவனத்திடம் இந்த பூங்காவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் என்.கே. மோகன் அவர்களை நாங்கள் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கொட்டப்பட வேண்டும். இந்த இடங்கள்ல நம்முடைய பசங்க விளையாடுற இடத்துல மணல் இல்லை, அதுல புதிதாக மணல் இருக்கிறது ரொம்ப டஸ்டா ஆகி போச்சு. அதனால அந்த மணலை கூட ரீப்ளேஸ் பண்ணி புதிய மணல், அது பிறகு அந்த உடற்பயிற்சி செய்யும் பகுதியில் உள்ள தரை சமன்படுத்தப்பட்டு உடற்பயிற்சி கருவிகள் புதிதாக நிறுவப்பட வேண்டும். ஏற்கனவே நம்ம எம்எல்ஏ சொன்னோம், எம்எல்ஏ பெங்களூர் போய் பார்த்தோம்னு சொன்னீங்க, அதை கூட இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். நீங்க
அது பிறகு இந்த குளத்திற்குள்ள அருகே குளம் வந்து தூர்வாரப்படணும் சார். இது வந்து ரொம்ப மேடா போச்சு குளம், அதனால தண்ணி வந்து ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. அதனால அந்த அந்த தூர்வாருகிற அந்த அந்த செடிமெண்ட் அதை வந்து பார்க்ல மரங்களுக்கு கீழே கொட்ட சொல்லணும் சார். ஏன்னா இது ரொம்ப சாண்டி சாயிலா இருக்கிறதுனால மரங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி நிக்க மாட்டேங்குது கீழே. அதனால இங்க எடுக்கிற அந்த செடிமெண்ட்ஸ் அதை வந்து மரங்களுக்கு கீழே கொட்டக்கூடிய ஏற்பாடுகளை பண்ணணும். அதுக்கு பிறகு அந்த கிணத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஓவர் ஹெட் டேங்க் ஒன்று போனோம். பார்க்குக்கு பக்கம் அந்த குளத்துக்கு பக்கத்திலே ஒரு டேங்க் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறு உள்ள மோட்டரை நாங்க இப்ப ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். புது மோட்டர் நம்ம வச்சிருக்கோம். சார் ஒரு மைக் கொடுங்களேன். எம்எல்ஏ கிட்ட ஒரு மைக் கொடுக்க முடியாது. இப்ப அதுல வந்து ஒரு ஓவர் ஹெட் டேங்க் போட்டோம்னு சொன்னா என்டையர் வந்து தண்ணி வந்து பம்பிங்லே போகும், பிரஷர்லே போயிடும். அதுக்கு பிறகு யோகா மையமும் அதன் அருகே உள்ள பெண்கள் பகுதியும் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் புனரமைக்கப்பட வேண்டும். எந்த ஒரு தனிப்பட்ட குழுக்களிடமும் அதை ஒப்படைச்சிடக்கூடாது. பெரியவர்கள் மற்றும் சிறியவர்கள் டென்னிஸ் மற்றும் பேட்மிண்டன் போன்ற விளையாட்டுகள் விளையாட 4 புறமும் வேலி போட்டு அதை தனி பகுதியாக அமைத்து தர வேண்டும். பூங்கா பகுதி முழுவதிலும் சீரான மழைநீர் வடிகால் அமைத்து அனைத்து மழைநீரும் குளத்தில் சேருமாறு கால்வாய் அமைக்கப்பட வேண்டும். அவசர கால ஆம்புலன்ஸ் ஒன்று ஒரு 108 வந்து இந்த பக்கத்தில் நிறுத்தி வைப்பது வந்து நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா சில பேர் சீனியர் சிட்டிசன்ஸ் மயங்கி விழுந்துடுறாங்க, லோ சுகர்ல வந்து விழுந்துடுறாங்க. நிறைய சண்டே சாட்டர்டேஸ்ல வந்து ஏறக்குறைய ஒரு 15,000 பேர் வந்துட்டு போற பார்க் இருக்கிறதுனால ஒரு பூங்கா கோபுரத்தினுடைய அனைத்து தளங்கள் மற்றும் சுவர்களும் புதுப்பிக்கப்பட வேண்டும். இடையில நம்முடைய எம்எல்ஏனுடைய இன்டர்வென்ஷன்ல அந்த டவர் பாறை எல்லாம் முடிச்சு திறந்து கொடுத்தாங்க. பப்ளிக் வந்து மேல போறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரே அந்த இடம்புற எழுதி அதை வந்து அந்த அந்த வாழை வந்து எழுத முடியாத அளவுக்கு இந்த சிப்ஸ் பதிக்கணுங்கிற மாதிரி நான் வந்து கேட்டுக்கிறேன். மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃபே இல்லை சார். அதாவது ரொம்ப வெரி புவர் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப். அதை வந்து கிளீனிங்க்கும் வாட்டரிங்க்கும் அடக்குவேட் ஸ்டாஃப் வேணும். இப்போ வந்து ஒரு காலையிலையும் மாலையிலையும் ஒரு போலீஸ் பீட் ஒன்று போட சொல்லுங்க சார். அவங்க வந்து வெளியே இப்போ வந்து ஒரு போலீஸ் வண்டி நிற்குது காலையில். பட் ஆனால் வந்து உள்ளே வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார சொல்லி ஒரு சேர் போட்டு என்ட்ரன்ஸ்ல போட்டு உட்கார வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். பூங்காவினுடைய கிழக்கு பகுதியில் வந்து ஒரு கட்டண கழிப்பிடம் ஏற்படுது, பே அண்ட் யூஸ் டாய்லெட். அதை வந்து இப்போ நிறைய என்ன செய்யறாங்கன்னா சார், வெளியே இருந்து ஒரு டூரிஸ்டுகள் கூட வண்டியை நிப்பாட்டிட்டு காலையில் இந்த டாய்லெட்டை வந்து இங்கே வந்து பயன்படுத்திட்டு போறாங்க. அது வந்து வாக்கர்ஸுக்கு பயன்படுறத விட அவங்களுக்கு அதிகமாக பயன்படுது. அதனால அதை வந்து பே அண்ட் யூஸாக வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு வேலை ஒரு ரெவன்யூ வரக்கூடிய வகையில இருக்கும், கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஏற்கனவே கண்காணிப்பு கேமராக்கள் கேட்டால் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் போட்டாச்சு. ஆனால் வேலை ஆரம்பிச்சுட்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது பிறகு இந்த வௌவால்களை பற்றி ஒரு பிரச்சனை சார், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எங்களுக்கு. அது ரொம்ப நாளா இருக்கு. அது வந்து இடையில வந்து கோவிட் வந்த பிறகு அதை பற்றி பயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஒரு எல்லாருக்குமே. அப்போ வந்து பழைய கமிஷனர் சிங்ஸ் இருக்கும்போது அதை சொன்ன உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்ப்ளைண்டா வந்து அந்த இடத்துக்கு ஒரு இது பண்ணி கொடுத்தாங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவரேஜ் கிடைக்கும். அது பிறகு கொஞ்சம் மாலை வேளைகளில் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. சில இடங்கள் ரொம்ப இருட்டா இருக்குது, ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் வந்து உட்கார்றாங்க. ரெண்டாவது இப்போ வந்து சிமெண்ட் பெஞ்சு போட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கு பதிலாக வந்து ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ல இப்போ ஒரு பெஞ்சு போட்டுருக்கீங்க. அது நல்ல இன்னும் ஒரு இனிஷியேட்டிவ் தான். ஆனால் என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா அதை வந்து இந்த வாலிபர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போயிடறாங்க. ஒரு இடத்துல போட்ட பெஞ்சை கடைசியில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு இடத்துல ஒரு பெஞ்சு இருந்துன்னா மார்னிங் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் கொண்டு போய் அவங்க என்ன குரூப்பாக போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஆகவே ரிமூவ் பண்ணாத வகையில் அந்த பெஞ்சை போடும். பெஞ்சஸ் தட் cannot be removed.
அதுவும் வந்து அந்த அந்த போட்ட அந்த ரீசைக்ளிங் பிளாஸ்டிக்ல உள்ள அந்த சோஃபாவில் உள்ள அந்த இது பூரா உடனே வந்துருச்சு மேல. அந்த ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல அந்த இது போட்டுருக்காங்க, அந்த ஃபோம் வந்துருச்சு. அப்புறம் அதையும் கொஞ்சம் குவாலிட்டியா பார்த்து செய்யணும். அதுக்கு பெரிய விஷயம் சார் இந்த டாக் மேனேஜ். இது வந்து பாத்தீங்கன்னா 100 டாக்ஸ் இருக்கு சார். 100 டாக்ஸ் உள்ள இருக்கு. இதுல என்ன சாரி டு சே, இங்க வந்து சில பேர் வெளியே இருந்து இங்க வந்து அதை ஃபீட் பண்றாங்க. அவங்க ரெகுலரா வந்து டைமுக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் 3 தடவை வந்து ஃபீட் பண்றதுனால இந்த டாக்ஸ் இங்க இருந்து வெளியே போக மாட்டேங்குது. அவங்கள உள்ள அனுமதிக்க முடியலன்னு சொல்றதுல அதுக்கு வந்து ப்ராப்பர் வாட்ச் அண்ட் வார்ட் ஸ்டாஃப் இல்லை. அவங்கள நாங்கள் அலோ பண்ண மாட்டேன்னு சொல்றோம். இந்த டாக்ஸை வந்து இங்க ஃபீட் பண்றதை நிப்பாட்டிட்டாலே இந்த டாக்ஸ் வெளியே போயிடும். ஒரு தடவை கம்ப்ளீட்டா அந்த டாக்ஸை பூரா நீங்க அனுப்பிச்சிட்டு அத மாதிரி ஒரு ஏற்பாடு செய்து இன்சைட் தி பார்க் யாரும் நோபடி ஷுட் பி அலோட் டு ஃபீட் தி டாக்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைய விரட்டி கடிச்சிருச்சு. ஒரு ஓல்டு பீப்புள் கொஞ்சம் வந்து ஒரு சொட்டர் மாதிரி போட்டு வந்தாங்கன்னா, ஒரு கடையில வந்து ஒரு கம்பெனியை போட்டு மூடிட்டு வந்தாங்கன்னா டாக்ஸ் வந்து விரட்டுது. அது மாதிரி ஒரு பெரிய மெனேஜ் இருக்கு. அதை இமீடியட்டா அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். ரெண்டாவது பூங்காவினுடைய 2 என்ட்ரன்ஸ் லைன் சார் தண்ணி ரொம்ப கெட்டிக்கிட. என்ட்ரன்ஸ்ல அந்த நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஐயப்பன் கோயில்ல இருந்து வர முடியாது, அந்த கேட்ல எல்லாம் மழை வச்சுட்டா உள்ளே வர முடியாது. ஏன்னா அது வந்து ரொம்ப நடுவில் வந்து அந்த கல் வந்து இறக்கி வச்சு அந்த ஸ்லாப் ஷீட் இறங்கினதுனால அது ஒரு பெரிய இதா இருக்குது. ஒரு வாட்டர் வந்து குடித நீருக்கு வந்து ஒரு ஆஸ்மோசிஸ் பிளான்ட் போடணும் சார். ஒரு விவசாய பிளான்ட் போட்டு அதுக்கு வந்து குடித நீருக்கு ஏற்பாடு பண்ணணும். அது வந்து ரோட்டரி கிளப்ல கூட பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதை வந்து நம்ம கார்பரேஷன்ல இருந்து அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு கேட்டாங்க. நானும் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கு ஃபாலோ அப் வரல. இதான் வந்து எங்களுடைய வாட்டர் வந்து ஒரு ட்ரிப் இரிகேஷன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இருக்கிறத எனக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மரங்கள் இன்னும் பசுமையாகவும் இருக்கும். மரங்கள் வைக்கிறது மட்டும் இல்லை, வச்ச மரங்களை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் வந்து அது இந்த டேங்க் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பாட், அதையும் நீங்க பண்ணணும். இந்த பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்குலாம் வந்து we don't mind நீங்க வந்து அதுக்கு ஒரு நாமினல் சார்ஜஸ் பண்றதை பத்தி கூட எங்களுக்கு we don't object to it. ஏன்னா வெளியெல்லாம் பேட்மிண்டன் விளையாண்டா அதுக்கு வந்து எனார்மஸா வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸ்கேட்டிங் ஆடுறதுக்கு ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதையும் நல்லா மெயின்டைன் பண்ணி அதையும் ரெவன்யூ வர்ற மாதிரி செய்யலாம். ஒரு ஓப்பன் ஆடிட்டோரியம், ஒரு சின்ன ஆடிட்டோரியம் இருக்கு, அது கூட that will also pay substantial revenue. இதெல்லாம் இருக்கு. வெளியே இருக்கிற காங்கிரஸை பத்தி ஒரு இஷ்யூ. அங்க வெளியே இருக்கிற அந்த சின்ன சின்ன வியாபாரிகளை வந்து மனிதாபிமானத்தோடு தயவு செய்து அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும். ஏன்னா சில பேருக்கு வந்து அங்கதான் வாழ்க்கையே, அங்கதான் அவங்களுக்கு அங்கதான் இருக்கு. அவங்க அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கெடுக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹியூமன் டச்சோட அதுக்கு எப்படி வந்து பப்ளிக் இன்டெலிஜென்ஸ் இல்லாம செய்யணுங்கிறத பார்த்து ஒரு நேரம் அவங்க வர்றதுனால பப்ளிக்கு நிறைய யூஸ் இருக்கு. இங்க வர்ற பப்ளிக் எல்லாருமே காலையில பழம் வாங்கிட்டு போறது, காய்கறி வாங்கிட்டு போறது, வீட்டுக்கு வர பால் முதற்கொண்டு எல்லாமே இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க காலையில. ஆகவே அந்த ஒரு பீரியட், ஒரு மார்னிங்ல வந்து ஒரு 2 hours அதை வந்து அலோவ் பண்ண முடியுமா, அதை முறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் கன்சிடர். ஆனா இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷெல்டர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்ம தொகுதி எம்எல்ஏ திருவாளர் ஐயா அவர்கள், மோகன் அவர்கள். அவருடைய நிதியிலிருந்து இங்க கட்டி கொடுத்தாரு. இதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. இந்த யோகா சென்டர் இன்னும் சிறப்பா நடத்துறதுக்கு சார் இந்த ஃபேனு, லைட்டு, இந்த மெயின்டெனன்ஸ் அது கொஞ்சம் தயவு செய்து கார்பரேஷன் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். தேங்க்யூ சார். சார் ஆமாங்க சார், மெயின்டைன் பண்ணணும் சார். இந்த கேட்டை பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேட்டை பார்க்கணும், ஓ இவ்வளவு பெரிய கேட் நம்ம பார்க்கறது இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் இருக்கு. அந்த கேட்டுக்குள்ள வருஷக்குள்ளேயும் காலையில வாகனங்களை வந்து யார் நிறுத்துறாங்க? நம்மை போன்ற பயனாளிகள் தான் நிறுத்துகிறார்கள். அவர்களுக்கு நான் பலமுறை யோசிப்பேன், எல்லோரும் மனித இனம் தானே, ஆதரவு படைத்தவன் தானே, ஏன் அந்த நுழைவு வாயில் முன்பு இந்த வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று அவன் தன் நிலையில் ஒரு முறை சிந்தித்தால் மறுநாள் அந்த தவறை செய்ய மாட்டான். இன்று காலை அந்த பூங்காவை பார்த்தேன், நுழைவு வாயிலை பார்த்தேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு பெரிய அகண்ட வாயிலாக இருக்கிறது. அதே போல இருப்பதற்கு என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும். அதற்கு தன்னார்வலாக ஏதாவது காலை நேரத்தில் என்னுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றால், ஏன்னா என்னுடைய வீடு அருகாமையில் உள்ளது, ஐயாவுக்கு தெரியும்.
ஜபகரிபதி மாதிரி தான் நான் இருக்கிறேன். ஆமா, அதனால என்னை கூட கூப்பிட்டா கூட காலையில நாம வந்து தன்னார்வலராக, அதாவது வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க, நிறுத்து வருவதை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். ஐயா இங்கே வண்டியை கேட்கும். ஏன்னா சில பேர் நம்மை முதைக்கின்றார்கள், அடிக்க வருகின்றார்கள். உங்க அப்பா மட்டும் சொல்லிட்டா நீ போனா அவங்க நீ உங்க வேலையை பார்த்து போறீங்க என்ன பண்ண முடியும்? மனிதனை மனிதனே அவமதிக்கு செய்யும் போது என்ன பண்ண முடியும்? அதே போன்று இந்த சுற்றி வரும் என்னை போன்ற வயது முதிர்ந்தவர்கள் சுற்றி வரும்போது அமருவதற்காக அந்த உள்பக்கத்திலே இருக்கைகள் போட்டிருக்கிறார்கள். அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கு எழுந்து வெளியே வரும்போது அந்த சுற்றுப்புற ஐயா பாட்டை கொஞ்சம் நல்லா கவனிக்க. இது எனக்கே ஒரு முறை ஏற்பட்டது. இல்லைங்க, பேசும்போது கவனிப்பு இல்லைன்னா பேச முடியாது. அதாவது இந்த பூங்காவை சுற்றி வரும்போது வயதானவர்கள் அமர்வதற்காக உள்பக்கம் இருக்கைகள் இருக்கிறது. அந்த இருக்கையில் சென்று அமர்ந்து விடலாம் தாண்டி. ஆனால் அது எழுந்து வரும் பொழுது அது தாண்டும் பொழுது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தடுப்பு சுவர் மாதிரி ஒன்று இருக்கிறது. தலையளவிலே அது தடுத்து விடுகிறது. அந்த இருக்கை இருக்கக்கூடிய இடத்தில் மட்டும் அந்த தடுப்புகளை தாழ்வாகவோ அல்லது எடுத்தாலோ அது வந்து விபத்துக்களை தடுப்பதற்கு உதவும். இந்த 2 கருத்துக்கள் தான் என்னுடைய முக்கியமான கருத்துக்கள். நன்றி, வணக்கம். ஹலோ, தொகுதி எம்எல்ஏ ஐயா மறைக்காதீங்க. ரப்பர் போடலாம், ரப்பர் போடலாம். எல்என்டில போட்டுருக்காங்க, ரப்பர் ரோடு போடலாம். நீங்க அடுத்தது இந்த டவர் பார்க், இந்த ஏரியா வந்து டவர் பார்க்காக ஒதுக்கப்பட்ட இடம். இதில் ஆக்கிரமிப்பு உரிமையில் நடக்கக்கூடாது. உதாரணமாக டவர் கிளப் முதல்ல வந்தது, அடுத்தது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு. இது மாதிரி உரிமையில் தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க. ஏன்னா போது அந்த அலாட் பண்ணாங்க. தலைவர் என்ன சொன்னாரு, அங்க வந்து போனா லுங்கி காய வைப்பாங்க, அதுக்கு எப்படியா வாக்கிங் போவாங்க, கேன்சல் பண்ணாங்க. அது வந்து கார் பார்க்கிங் தான் வச்சாரு. 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இருக்கு. மறைக்காதீங்க, அந்த பார்க்க கேன்சல் கொஞ்சம் மறைக்காதீங்க. சாரி, அலாட் பண்ணது கொஞ்சம் மறைக்காதீங்கம்மா. கார் பார்க், டூ வீலர் பார்க் மேடம் கொஞ்சம் மறைக்காதீங்க. ஏடிஎம்கே வந்து கம்பெனில ஓபனா சொல்றேன். ஏடிஎம்கே வந்து அது தூக்கி பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனி நான் சொல்றது பேஸ்மெண்ட் தான் வந்திருக்குது, வேற எதுவும் வரல. அவளோட மினிஸ் முத்துசாமி, அவளோட ஆபீசர்ஸ், அந்த கமிஷனர் மொத்த பேரையும் கூப்பிட்டாங்க. கவர்மெண்ட் கேன்சல். ஏன்னா எனக்கு வந்து அங்க இருக்கவங்க டெனன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, இது வந்து அதுக்கு ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பண்ணேன், திருப்பி சொல்லி ஏற்பாடு பண்ணி கேன்சல் பண்ண போனோம். வந்து ரிசீவ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஆல்ரெடி பேஸ்மெண்ட் தான் வந்தது. பேமெண்ட் எப்படி தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. 6 கோடி எடுங்க சார். நின்னு எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு. 6 கோடி ப்ளீஸ் பண்ணுங்க. அது இல்ல, தட்ஸ் சம்திங் இம்பார்ட்டன்ட். அதனால பண்ணி சார் சொல்லி லாஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிடுவோம். இல்ல வேற நீங்க வந்து கட்சிக்காரங்க வரீங்களா? நாங்க இது மட்டும் இல்ல. I don't know. Sorry, they can't and I can do it for that. You can pay also for them. Don't worry. I'll pay for that. Oh, excellent. You take take and you can take car park and two wheeler park. Quality you can find. இல்ல அது சிறுவர் பூங்கா இல்லங்க. உள்ளவே சிறுவர் சார். ரோட்ல வந்து மோட்டார் சைக்கிள் இருக்கும்போது ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நமக்கு உள்ள கார் பார்க் வச்சு அதுக்கு வந்து சார்ஜ் பண்றவங்க பண்ணலாம். நல்லா இருக்கும். வெளியே வந்து மோட்டார் பைக்ல போய் என்ன சொல்லிருக்காங்க, இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை எங்க சாரிட்ட சொல்லி அது மேல சொல்லி மேயர்கிட்ட சொல்லி அது டேக் டெஸ்ட் பண்ணி அடுத்தது வீட்டுல வந்து ஒரு டாய்லெட், லேபரேட்டரி, ரெஸ்ட் ரூம் கட்டினாரு. நான் என்ன சொல்றேன், சிவில் சப்ளை ஏரியால கட்ட பார்க் ஏரியால இருந்து அது கட்டாம கட்டுறதா இருந்தால் சிவில் சப்ளைக்கு பெரிய இடம் இருக்கு. அந்த ஒரு கார்னர்ல அது அமைச்சா நல்லா இருக்கும். சிவில் சப்ளை எடுக்க சொல்லி நான் நல்லா சார். all IAS officers and all the public on the taking care of the problem இருக்கு. பாம்பு எல்லாமே வருது. யார் வந்து கம்பெனிக்கு they can't go walking to the already involved. then he asking the land. சரி லேண்ட் வரலாம். நான் சொந்த செலவுல ஒரு பெட் போட்டேன் காந்தி ஹாஸ்பிட்டல்ல. சார் அது இருக்கு, நீ அதை எடுத்துக்கோங்க. அது காலி இருக்க மொத்தம் 42 வருஷம் சும்மா இருக்குது. மொத்தம் 5 ஏக்கர் 1 ஏக்கர் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. மிச்சம் நான் சும்மா காலியா இருக்கு. நான் அதை வச்சு கம்ப்ளீட்டா சொந்த செலவுல
கம்ப்யூட்டர் ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணி பெட் போட்டு ஏற்பாடு பண்ணி போட்டேன் 200 பெட் போட்டதுக்கு. நான் சொந்த பையன் சொல்றேன் அப்படியே போடலாம் சொல்லி நாங்களே போட்டோம். 100 பெட் ரெடி பண்ணோம். பண்ணி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். அந்த லேண்ட் இருக்குது. அப்புறமா எடுக்குமா? அப்புறம் எடுக்குமா? இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்றோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பேசுங்க. This is a 3 acres. 3 acres சார் கிட்ட ஒரு திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் போய் சொல்லி நிறுத்துறேன். Thank you very much. எக்ஸசைஸ் மிஷின். ஹலோ சார், என் பேர் ஸ்ரீனிவாசன் சார். எக்ஸசைஸ் மிஷின் எல்லாம் சார் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாங்களேன். கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா தான் ரிப்பேர் ஆச்சுன்னா அது சரி பண்றதுக்கு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது. அது ரியாக்ஷன் அவங்கள வாழ்வாதாரம் நாம கன்சிடர் பண்ணா அவங்க என்ன பண்றாங்கன்னா பெர்மனன்டாவே ஆக்குபை பண்ணிட்டு என் பேர் சொல்லி கார் பார்க்கிங் வந்து நான் வந்து லாக் பண்ணிருக்காங்க. நான் உடனே வந்து கண்டிஷன் பண்ணேன். என் பேர் வந்து வேண்டுகோள், முதல்ல நாம அமைதியா இருக்கணும். நம்மளுடைய நாகரிகம் என்ன இருக்கும்? ஐஏஎஸ் வந்திருக்காங்க, அதிகாரி வந்திருக்காங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய நமக்காக பேசக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் சார் வந்திருக்காங்க. அதனால தயவு செய்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு நடந்துக்கிறதுக்கு வருத்தத்தக்கமான ஒரு விஷயமா இருக்கு. நான் எல்லாருடைய சார்பாகவும் ஒரு லிஸ்ட தயார் பண்ணி நம்மளுடைய பீட்டர் அல்போன்ஸ் சார் வந்து ஒரு அழகா கொடுத்துட்டாரு. அந்த கார்பரேஷனுக்கு அப்படி கொடுத்துட போறாரு. நம்ம ஏற்கனவே அதிகாரி சொன்னாரு, திரும்ப ரிப்பீட் பண்ணாதீங்க, அதுக்கு டைம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சில ஒரு சின்ன கருத்துக்களை சொல்லிடுறேன் சார், நின்று பேசுறேன் சார். ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வள்ளுவன் சொல்லியிருக்காரு, இடித்துரைப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாரா இராமன் கெடுவார் அப்படின்றாங்க. என்னன்னா, ஒரு மன்னன் சக்கரவர்த்தியா இருந்தாலும் கூட இது குறை என்று சுட்டி காட்டுவதற்கு ஒரு ஆள் இல்லைன்னா அந்த மன்னன் கெடுப்பதற்கு ஆளே இல்லாமல் கூட கெட்டுடுவான்னு திருக்குறளை சொல்லியிருக்கு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கு? நாங்கள் சிறப்பாக செய்தாலும் கூட எங்கள் குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் என்று கேட்பதற்காகத்தான் இவங்க வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க முன்னால நம்ம நாகரிகமா குறைகளை சொல்ல ரெடியா இருக்கிறோம். சிம்பிளா எல்லா சார்பாகவும் எல்லா குறைகளையும் திரும்ப மிஸ் பண்ணாம இவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு பார்க்குன்றது எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? ஒரு பார்க்கை எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? இன்றைக்கு சென்னை போன்ற நகரங்கள்ல மற்ற நகரங்கள்லாம் பார்க் எப்படி இருக்கோ அப்படி பண்ணா போதும் சார். சுருக்கமா சொல்ல போனா ஒரு பார்க் எப்படி இருக்கணும்? பசுமையா இருக்கணும், பார்க்கறதுக்கு சுத்தமா இருக்கணும், நமக்கு நடந்து போறதுக்கு சுலபமா இருக்கணும்ன்றதால எல்லாருடைய எதிர்பார்ப்போம். சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அந்த குறைகள் எல்லாம் சரி செய்வதற்காக வந்தாங்க தவிர சின்ன சின்னதா அதை பார்த்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா அதுக்காக அவங்க வரல. ஆகையினால நான் சொல்றேன், இங்க நமக்கு அண்ணா நகருக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவிகா பார்க் என்பது ஒரு பிரைவேட் மெயின்டெனன்ஸ்ல கொடுத்துருக்கீங்க. அந்த பார்க்குக்குள்ள போனாலே பார்க்குனா இப்படி இல்லவா இருக்கணும்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த பார்க்கை மெயின்டைன் பண்றாங்க. அந்த மாதிரி அண்ணா நகருங்கிறது உண்மையிலேயே இந்திய சரித்திர வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான இடத்தை நம்ம இருக்கிறோம். அண்ணா நகர்ல குடியிருக்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க மெட்ரோ அந்த பேருக்கு நம்ம மோகன் அண்ணன் இருக்காருங்களே, அவரை பொறுத்தவரையிலும் சார் சட்டமன்ற உறுப்பினர் மாதிரியா நம்ம கிட்ட பழகுவாரு, நேரடியா வருவாரு. இதெல்லாம் அவரை புகழறதுக்காக சொல்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன குறைகள் கேட்பாரு, நம்ம ஏதாவது குறை சொல்லி முடிக்கிறது கூட ரைட் அதை பண்ணிடலாம், விடுங்க வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாம் குடும்ப நண்பர் அவர் ஒன்றும் வரதராஜன் சாரோட நாங்க டெய்லி அவரை மீட் பண்ணக்கூடியவங்க அவங்க எல்லாம். அப்படிப்பட்டவங்க நம்ம கிடைச்சிருக்கிறது ஒரு பாக்கியம் சார் நமக்கு. அதனால என்ன சார் சுருக்கமா நம்ம பீட்டர் அல்போன்ஸ் சார் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, அப்படியே கொடுத்துடலாம். அண்ணா நேர்ல வந்திருக்கீங்க, எல்லாருடைய சார்பா நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா, ஒரு பார்க் மெயின்டைன் பண்ணும்போது நிச்சயமா அதை நீங்க எப்படி இருக்கணுமோ பண்ணுங்க. என்ன தெரியுமா, நம்ம டவர் பார்க்ல இருந்து டுவர்ட்ஸ் அந்த கேட் வழியா போகும்போது குவைட் ஆப்போசிட் அந்த டவர் இருக்க அதனுடைய குவைட் ஆப்போசிட் ரோட்ல ஆஃபன் அண்ட் ஆஃபன் ஒரு பேட் ஸ்மெல் வரும், எல்லாருக்கும் தெரியும். அது எங்கேயோ பம்ப் பண்றாங்க, அங்க வருதுன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் அது மாதிரி அதிகமாகுது. அது வந்து அது என்ன சார், மஸ்ட் பி பிரைவேட் பார்ட்டி வந்து எங்கேயோ வந்து அந்த சாக்கடை தண்ணி அங்க இருந்து டக்குன்னு விட்டுறாங்க. அது விட்டுறாதான் உங்களுக்கு ஸ்மெல் வரும். பயங்கரமான ஸ்மெல் இருக்கு சார். அது பயங்கரம்.
மழை தண்ணி போற ஹோல் போட்டா அது வழியா வரும். அது ட்ரைனேஜ்ல ஹோல் போட்டுருக்காங்க. சரி. அது வழியா தான் வரும். சோ அதை கொஞ்சம் நோட் பண்ணீங்க சார். அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். ரெண்டாவது இப்ப ரீசெண்டா ரோடு போடும்போது இந்த கேமராவுடைய வயரை கனெக்ட் பண்றதுக்காக இந்த ரோடுடைய குறுக்க ஒரு சிமெண்ட் பேட்ச் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் நடந்து போகும்போது சார் கூட நான் சொல்லியிருக்கேன், நடந்து போகும்போது ஸ்லிப் ஆகி விழுந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அந்த மேடம் தான் அன்னைக்கு சாவித்ரி மேடம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ரெண்டாவது சார், நம்ம பார்க்ல வந்து இதே அண்ணா நகர் பார்க்ல அண்ணன் தான் அதெல்லாம் செலவு பண்ணி பார்த்துருக்கீங்க. எதை சொன்னாலும் உடனே சாங்ஷன் பண்ணுங்க, அது ஒன்றும் குறையில்லை எங்களுக்கு. அது கிரீனரியா இருக்கிறதுல உண்மையிலே ஒரு குறைபாடு இருக்குங்க. அதாவது ஒரு புல்வெளி இல்ல. ஆமா ஆமா, அது வந்து சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க உங்களுடைய இதுல சார்லாம் இருக்கிறதுல ஃபண்ட் வேற ஒரு 10 crore செலவு பண்ணிக்கிறதா சார் தான் எங்களுக்கு சொன்னாங்க. அந்த 10 கோடி ரூபாய் ஒண்ணே ஒண்ணு சார். பொதுவா நான் வந்து இங்க அரசியல் பேசல. மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, 10 கோடியா அதிகபட்சமா இதுக்காக ஒரு 2 கோடி 3 கோடி தான் செலவு பண்ணுவாங்களோ அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் மக்கள் இருப்பாங்க. நாங்க வந்து நீங்க மைண்ட் பண்ணி முடிச்ச உடனே 10 கோடி அதை முடிச்சுட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற அளவுக்கு நீங்க இருக்கணும் சார். 10 கோடி முடிச்சிட்டாங்களா, இதை 10 கோடி எதிர்பார்க்கணும். 10 கோடி வாங்கிட்டு 3 கோடி தான் செய்திருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க கூடாது. அதுதான் சார் நீங்க சொன்னீங்கல்ல 30 கோடி ஆனாலும் நான் ஃபண்ட் வாங்கிட்டு நான் பண்றேன். எல்லாரும் ஒரு பாராட்டு கொடுங்க சார். நானும் ஒரு மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சரிலிருந்து 2021 ஓய்வு பெற்றேன். என்னுடைய பேர் முருகன். அண்ணனுக்கு அடிக்கடி நான் போன்ல பேசுவேன். ஊட்டியில் இருந்தா கூட என் போன் எடுப்பாரு, எடுத்துட்டு வந்த உடனே வாங்கன்னுவாரு. நான் போன் பண்ணாலும் வந்துட்டு நான் ஊட்டியில இருந்து வந்துட்டானே வாங்கண்ணே அப்படின்னு கூப்பிடக்கூடிய அன்புக்குரிய மரியாதைக்குரிய நம்மளுடைய மோகன் அண்ணன் அவர் கண்டிப்பா செய்வாரு. இந்த பார்க்ல ஒண்ணு சொல்லணும், அவர் வந்து வருவார நினைச்சேன், நான் சார்கிட்ட சொன்னேன். இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதுல கார்பரேஷன் தவறி இருந்தாலும், நீங்க பிரைவேட்டா கொடுத்தவங்க தவறி இருந்தாலும், இந்த வாக்கர்ஸ் பத்தி நீங்க நினைக்கணும். எல்லாருமே நமக்குள்ளே பெருமைப்படுற விஷயம். பீட்டர் போல் சார் சொன்னாங்க, மேலாள் நீதிபதிகளும் மேலாள் முக்கியமானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டார் ரிப்பேர்னு சொல்லிட்டு அந்த மெயின்டெனன்ஸ் பண்றவன் 10-15 நாளா எந்த தண்ணியுமே ஊத்தல. இங்க வந்திருக்கிற ஒரு சீனியர் லாயர் பாரம்பரியமிக்கவர் ஜீவரத்தனம் சார் அங்க வந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் 2 மோட்டர் வாங்கி கொடுத்து அதை சரி பண்ணாங்க. அவங்க எல்லாம் யாருக்கும் சொல்லிக்கிறதே இல்லை, சொல்றது கூட விரும்புவாங்களான்னு தெரியாது. நமக்குள்ளேயே கூட நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம மக்கள் ஒத்துழைக்க கூடியவங்க நம்ம இருக்கிறோம். ஆகையினால மிக சுருக்கமாக எல்லாருடைய சார்பு சொல்லிக் கொண்டதால் திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு பார்க் எப்படி ஒரு பசுமையாக இருக்க வேண்டும் என்பது கார்பரேஷனுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசுக்கும் தெரியும். அதை முதலில் ஃபாலோ பண்ணுங்கள். இரண்டாவதாக, இங்க இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகளை நம் சார்பாக மிகுந்த அனுபவம் உள்ள பீட்டர் போல் சார் எழுதி கொடுத்திருக்காங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக எங்களுடைய உழைப்பு ஒத்துழைப்பு எப்ப தேவைப்பட்டாலும் அண்ணா நகர் வாக்கர்ஸ் அசோசியேஷன் என்பது உங்களுக்கு கரம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களை நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் என்ற நம்பிக்கை பாராட்டு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, அதை ஏற்கனவே அவர் போயிட்டு இருக்காரு. வந்து உண்மையிலே இப்ப நம்ம எடுத்துக்கலாம் மறந்துட்டு நம்ம தற்பொழுது சென்னை மாநகராட்சி கமிஷனர் ஒரு கருத்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம், அதை வேல்யூ பண்ணி சொல்லணும். கண்டிப்பா இந்த அண்ணா நகர் டவர் பார்க்கு வரக்கூடியவங்க அண்ணா நகர் சுற்றி இருந்தாலும் கொஞ்சம் அமைச்சுக்கதை ஐநாவில் வந்து நிறைய பாத்தீங்கன்னா கடைகள் வந்து நிறைய வந்துருச்சு. 2 கடைகள் இருந்தது. அதுதான் பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி வீல் போட்டு செயின் போட்டு கட்டி வச்சுட்டு அவங்க வந்து ஃபுல்லி ஆக்குபை பண்ணிடுறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதனால யாரோ ஒரு தம்பி கூட சொன்னாரு, இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க அது மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட வந்து அந்த இடத்துல வயசானவங்க ஒரு மூச்சு விட முடியாத அளவுக்கு எல்லாம் தடுக்கிற அளவுக்கு எல்லாம் சிகரெட் கடையெல்லாம் வந்துருச்சு. அதை கம்ப்ளீட்லி நீங்க மனிதாபிமானத்தோட சின்ன வியாபாரிகளுக்கு கொடுங்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு பிளட் டெஸ்ட் பண்றவங்க சின்ன வியாபாரிகளுக்கு கொடுங்க. ஒரு பெர்மனண்டா கடையை போட்டு பார்க்கிங் பிளேஸை கெடுத்து இந்த பார்க்கினுடைய முகப்பையை கெடுத்துறாங்க. அதுக்கு ஒரு தீவிர நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து சரி பண்ணணும். தேவராஜ் சார், உங்க பாயிண்ட் கரெக்டா? உங்க பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? அவரு சொன்னாரு இந்த பாயிண்ட்
காலையில வந்தா எல்லாம் பேசுங்க, மைக்ல பேசுங்க. பார்க்கிங் இடத்துல 15 லட்ச ரூபாய் வேல்யூ உள்ள ஒரு கிச்சனை கொண்டாந்து அங்கே பார்க் பண்ணி அந்த கருத்து பெட்டிங்கடை வச்சா பரவாயில்ல, வேனே கொண்டாந்து பார்க் பண்ணி பரவாயில்லா இருக்கு. அது மாதிரி ஒரு 7 வேன் கொண்டாந்து வச்சிருக்காங்க. யாரும் அதான் பேமெண்ட் நடந்து போறது கூட பேமெண்ட் கிடையாது. பூரா அங்க பிளாஸ்டிக் போடுறது பூரா அவங்க தான் போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டா அப்புறம் அந்த பார்க் பக்கத்துல ஒண்ணுமே இல்லை. இப்ப நீங்க போகும்போதே பார்த்தா இன்னும் கூட ரொம்ப பிரீஃபா சார், அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் நாராயணமூர்த்தி. வீட்டில் சார் மோகன் சார் நல்லா இருக்கேன். நான் வந்து இதுக்கெல்லாம் வந்து மற்ற பற்றி பேசுறாங்க. நான் வந்து பேசிக் வசதிகளை பற்றி கேட்கிறேன். அதெல்லாம் வயசாகிடுச்சு. எனக்கு பைபர்ஸ் எனக்கு 74 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது மேலே இருக்குது. அப்புறம் பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் ஆமா சார். சார் ராமலிங்கம் சார், குட் மார்னிங் சார். எங்களுக்கு குடிநீர் வசதி இன்னும் 2-3 பாயிண்ட் போட்டீங்கன்னா ஒரு ஆஸ்மாசிஸ் பிளான்ட் கட்டுறோம். அதாவது ஒரு ஆஸ்மாசிஸ் பிளான்ட் கட்டுறோம் நம்ம தனியா போட்டுட்டு. ஏன்னா நம்மகிட்ட வாட்டர் இருக்குது, அந்த ப்ராசஸ் மட்டும் பண்ணிட்டா நம்ம கம்ப்ளீட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரோட்டரிக்குள்ள கூட ஆஃபர் நீங்க அதை ஸ்பான்சர் பண்ணலாமே. பண்ணலாம் பண்ணி தரீங்களா? அந்த வாய்ப்பை கொடுங்க, ப்ளீஸ். நிச்சயமா பண்ணி தரோம். அதை பண்ணலாம். மூணாவது வந்து இங்க நிறைய பேருக்கு மூட்டை கை அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. முடிஞ்சதுன்னா ஒரு 4 பிசியோதெரபிஸ்ட் மார்னிங் டேஸ்ல போட்டீங்கன்னா அங்கங்க அவர் கையை கால வயசானவங்களுக்கு சரி பண்ணி விடுவாங்க. அதுக்கு அவங்க சார்ஜ் கொடுத்துடலாம். அதான் சார், அரேஞ்ச் பண்ணுங்க. நான் ரொம்ப வயசானவங்க அதனால அதுவும் பார்த்து பண்ணுங்க சார். ஓகே, மிக்க நன்றி சார். ஒரு நிமிஷம் I am working here last more than 30 years because I stay nearby. But only one problem we are facing is during rainy season. Rainy season, we are not able to approach the park, nor we can walk in the park because water logging everywhere. You have to drink the water so that. Except Sunday, I come here for walking because I did more than 25 years by bypass. Doctor has advised me that my walking is making me to live today. Therefore, make during rainy season also. Now, say it's getting time late. So they have spent enough time. இப்போ ஒரு நிமிஷம் அதை சொல்லிடுறேன். இப்போ ஃபைனலா நம்முடைய ஜாயிண்ட் கமிஷனர் இப்ப பேச போறாங்க. எவரிபடி ஹேஸ் டு லிசன். ஒரே ஒரு நிமிஷம். We thank the government, the corporation, the minister in charge, the MLA and all the councillors, corporation officials for this wonderful meeting. நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நம்முடைய ஆணையாளர், நம்முடைய ஜாயிண்ட் கமிஷனர், இங்க வந்திருக்கின்ற மாநகராட்சியுடைய அதிகாரிகள் அத்தனை பேருக்கும், நம்முடைய கூப்பை ஜெயின், ராமலிங்கம், எங்க ஆளுங்கட்சி தலைவர் ராமலிங்கம், கவுன்சிலர், அதான் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே நன்றி. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லிடலாம். நான் என்ன கேட்கிறேன்னா, கடைசியில ஒரு சின்ன புகார், ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டீங்கன்னா சஜஷன்ஸ் வந்து நீங்க அதுக்குள்ள போட்டுடலாம். அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லி நான் கவுன்சிலரை கேட்கிறேன். நீங்க அதை வந்து ஒரு ரீடிங் ரூம் வந்து கம்ப்ளீட்டா பண்றோம். அந்த ரீடிங் ரூம் வந்து நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கூட அதை ஸ்பான்சர் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். இந்த நல்ல ஏற்பாடு செய்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 10 கோடி ரூபாய் தருவீங்கன்னு நாங்க நினைக்கிறேன். 10 கோடி தானே? 30 கோடி கூட தெரியும். 30 கோடி வரும். எனக்கு 10 கோடின்னு லேசா இண்டிகேட் பண்ணாரு. அந்த 10 கோடி நீங்க சொல்ல முடியாது.
என்ன சார் பெரிய பார்க்கு இவ்வளவு இதா இருக்கு. இது வந்து நீங்க வந்து ஒரு மாடல் பார்க் மாதிரி நடத்தலாம். இந்த பார்க் வந்து மாடல் பார்க் மாதிரி எல்லாருமே பாக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு கூட நீங்க செய்யலாம். அந்த டவர் பார்க்ல போற இடத்துல கவர்மெண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பூரா நீங்க சுத்தி எழுதிருக்கீங்க. எல்என்டி பண்ண வேண்டிய சார் கவர்மெண்ட் இருக்கும்போது எல்என்டி கூப்பிட்டு வந்து அவங்க கான்செப்ட் கேட்கறாங்க. அதை செய்யணும். ஜாயிண்ட் கமிஷனர் பேசுவோம். அவ்வளவு என் பேர் ரங்கநாதன். நான் 10 வருஷமா இந்த யோகா மாஸ்டரா இருக்கேன். இந்த யோகா ஹால கட்டி சொல்லித்தர ரொம்ப மிக நன்றி. இப்போ என்ன ஆகுதுனாக்கா மழை காலத்து இந்த தண்ணி டேங்கர் இருக்கு, லோவா இருந்ததால தண்ணி உள்ள வருது. அதனால அப்புறம் மழை காலத்தை எங்களால் யோகா கண்டக்ட் பண்ண முடியல. அதனால சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் ஒரு மெமரண்டம் மாதிரி போட்டு அதை கொஞ்சம் பண்ணி கொடுத்தா ரொம்ப நன்றியா இருக்கும். வாக்கிங் பார்க்க பத்தி ரொம்ப பேர் பேசுறாங்க, ரொம்ப பிரமாதம். அதை குட்டி ஜாமேஜ் ஆகுது. ஜாயிண்ட் கமிஷனர் அவ்வளோ ரொம்ப தேங்க்ஸ். ஒரே சொல்லுங்க. பேசுன பிறகு பேசு. அப்புறம் நம்மளோட எம்பி சார், எம்எல்ஏ சார், கவுன்சிலர் சார் எல்லாம் வந்திருக்காங்க. அண்ட் இங்க உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாமே எல்லாருமே கவர்மெண்ட்ல பெரிய சர்வீஸ்ல இருப்பீங்க. அண்ட் ரிட்டையர்ட் அஃபீஷியல்ஸ், எங்களோட ஆஃபீஸர்ஸ் மார்னிங்கே நிறைய வேலைகளை விட்டு வந்திருக்கோம். ஃபார் யூ ஓன்லி, உங்களுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த எங்களோட கவனத்துக்கு இப்போ சார் கொடுத்தாரு, நிறைய இஷ்யூஸ் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஜென்ரல் மெயின்டெனன்ஸ்லேயே வந்து செய்கிறது மாதிரி சில ஒர்க்ஸ்லாம் இருக்கு. இதுனா வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் கொஞ்சம் ப்ரூனிங் ஒர்க்கு, ட்ரிம்மிங் ஒர்க்கு அண்ட் கிளீனிங் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து we will take immediately with the help of available resources. The other things which are the permanent structures to be established, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு it has to be taken with joint meeting பண்ணிட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பட் the general things immediately which can be taken up, library maintenance சார் கேட்டுட்டாங்க பர்சனலாக, and the CCTV surveillance, pathway maintenance, cleaning, mass cleaning, pruning, trimming, rainy season வந்து எல்லாம் நான் செஞ்சு கொடுத்துருந்தோம். மற்றது பெரிய பெரிய ஒர்க்ஸ் வந்து we will discuss, எம்எல்ஏ சார் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் with other sections of the இவங்களா இருக்காங்க, சாலிட் வேஸ்ட் ஸ்மெல் வருதுன்னு சொல்லிங்க, அண்ட் ரோடு மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் அவைலபிள் ஃபண்டு என்ன அலோகேஷன் பார்த்துட்டு we will try to take immediately. Thank you. அந்த வெண்டர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அது வெண்டிங் கமிட்டில டிசைட் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க. we will try to take it out permanent structures if it is hindering you. உங்களோட பெர்மிஷன், உங்களோட அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா we will take back to the vending committee and we will take action to take it out. The temporary structures மட்டும் இருக்கட்டும், we will definitely take it out. And permanent பார்க் பண்ணி இருக்கிற டூ வீலர்ஸ் சங்கிலி போட்டு வச்சிருக்கிறதுனா we will remove it immediately. உள்ள இழுத்துட்டு நீங்க பெர்மனன்ட் ஷாப்பே உங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். இல்ல rules we will take. அதெல்லாம் please let us work on that. அதெல்லாம் வந்து வந்து இண்டிவிஜுவல் ஃபேவரிசம்ஸ்லாம் வேண்டாம். போறாங்க கூட போய் காமனா என்ன இருக்கோ அத வந்து எது இப்படி ஹிண்டரிங் அண்ட் பர்சனல் பெனிஃபிட்காக வந்து காமன் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, வாக்கர்ஸ் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா we will take it in priority, we will discuss. எல்லாரும் வந்து திடீர்னு அதை க்ளோஸ் பண்ணாங்க. என்ன காரணம்னா நிறைய பேர் பிரைவேட் ஹவுஸ் வந்து அவருடைய ட்ரைனேஜ் உள்ள விட்டாங்க. நாட்டை வர்றது காரணம் அதான். இதை திரும்பி ஓப்பன் பண்ணணும். பிரைவேட் சொல்கிறாங்களான்னு வந்து செக் பண்ணணும். மெயின் நானும் ரொம்பவே இல்லை, ஐயாவோட சொல்லியிருக்கேன், ஐயாட்டையும் சொல்லியிருக்கேன். பட் அது நடக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னா ரொம்ப இன்ஃப்ளூயன்சர் பர்சன்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்க அந்த பிரைவேட் ட்ரெயினில் உள்ள விட்டாங்க. அதனால ஸ்டாப் வாட்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து சொன்னதான் சரி, ஏதோ ஃபால்ட் இருக்காது, அதை ரெக்டிஃபை பண்ணுறோம். ஸ்டாப் வாட்டர் திறக்க சொல்லுவோம். அது கொஞ்சம் திறக்க சொல்லுவோம். அண்ட் ஃப்ரீ ஸ்டைலிங் வந்து ஒரு க்ரோவிங் ஸ்போர்ட்டாக இருக்கு சென்னையில். பட் ஆனால் அதுக்கான ஒரு சின்ன பார்பல் கூட இந்த அண்ணாநகர் டவர் பார்க்கில் இல்லை. ஆக்சுவலி நான் நேச்சர் பார்க் போகிற டீ அங்கே போய் தான் வந்து கேலிஸ்டனிக்ஸ் அண்ட் ஃப்ரீ ஸ்டைல்
It's a gymnastic sport, sir. Like ஒரு barbell மட்டும் யூஸ் பண்ணி like various விதமா வந்து exercise எல்லாம் வீட்டுல போய் பார்த்துக்கோங்க. Okay, sir. Yeah, okay. அப்புறம்